ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் இந்த முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எகிப்து, துருக்கி மாதிரியான நாடுகள் சவுதி அரேபியாவோட சேர்ந்து நேற்று ஒரு அவசர கூட்டத்தை போட்டிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள். இதில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஹிஸ்புல்லாக்கள் எப்போதும் தயாராக இருக்கிறாங்க, இஸ்ரேலை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி துருக்கி பேசியிருக்கு, கிட்டத்தட்ட அதே குரலில் பேசியிருக்கு. இஸ்ரேலின் ஆத்திரமூட்டக்கூடிய செயல்களுக்கும் எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் குழப்பம் விளைவிக்கிறதுக்கு இஸ்ரேல் எந்த நேரம் வேணாலும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக சொல்கிறதா? கண்டிப்பாங்க. காசாவில் போர் நிறுத்தம் இருக்கு. இப்போ போர் நிறுத்தம் ஏற்பட்டு எவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க, பலரை கொண்டிருக்காங்கல்ல. இப்போ அப்பப்போ சுடுறது, குண்டு போடுறது, ட்ரோனை வச்சு தாக்குறது, இதெல்லாம் காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெறி பிடித்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு அரசு. அந்த அரசுக்கு நீதி, நேர்மை, நியாயம் எதுவும் கிடையாது. தனக்கு எதிரிகள்னு யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள இல்லாமல் ஒழிப்பது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறதே தவிர, அண்டை நாடுகளோட நட்புறவோடு வாழணும், மனிதகுலெல்லாம் ஒன்று இப்படின்ற ஒரு பார்வையோ சிந்தனையோ அவங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்டேட்டு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மக்களும் அந்த மனநிலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். துருக்கி மேலே இவங்களுக்கு ஒரு கண் இருக்குது. யூதர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஜெர்மனியில் ஏற்பட்ட பிறகு உலகம் முழுவதும் அவங்க பரவி போனாங்க. பரவி வந்த யூதர்களை உலகளவில் இருக்கக்கூடிய இந்தியா உட்பட இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தளவில் பெங்களூர் மாதிரியான இடம், டெல்லி மாதிரியான இடம், கேரளத்தில் பல பகுதிகளிலையும் அவர்களுடைய தொழுகை கூடங்களை எல்லாம் கட்டி எடுத்து நிரந்தரமாக பல காலமாக வாழ்ந்தாங்க. இப்போ தான் அவங்க எல்லாம் இஸ்ரேலில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு ஐயோ பாவம்னு சொல்லி ஆதரவளித்த ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி அங்கே போய் சேர்ந்த பிறகு நம்ம யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறது. இது எப்படி பார்க்குறது? அது இஸ்ரேலின் தோற்றத்திலிருந்து இருக்குது. பாலஸ்தீன மக்களது மண்ணை கைப்பற்றி அபகரித்து தான் இங்கிலாந்து, பிரான்ஸு போன்ற ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை உருவாக்குறாங்க. இஸ்ரேல் ரெண்டாம் உலகப் போர்லையும் முதல் உலகப் போர்லையும் யூதர்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதற்கு பதிலாக இஸ்ரேலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஸோ உருவாக்கும் போதே நீங்கள் இன்னொருத்தருடைய மண்ணை கைப்பற்றி இஸ்ரேலை உருவாக்கிட்டீங்க. உடனடியாக இஸ்ரேல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தோன்றிய முதலே இராணுவத்தை கட்டமைக்குது. இராணுவம் அன்னைக்கு இருந்த இராணுவ வசதிகள் என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் சேர்த்து கொண்டு அவங்க இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 2 அரபு நாடுகளோடு 2 போர் நடக்குது. அந்த போரின் மூலமாக இன்னும் அதிக இடங்களை பிடிக்கிறாங்க. அரபு நாடுகளை விட அவர்களுடைய இராணுவம் ஒரு மேம்பட்ட முறையில் இருக்குது. அரபு நாடுகள் அந்த அளவுக்கு இல்லை. அப்படின்னா நம்ம இப்படி எல்லாம் பண்ணி தான் இந்த இடங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் ஏற்கனவே இருக்கு. ஆமாம், இருக்குது. அந்த திட்டமிடல் ஏற்கனவே இருக்குது. இல்லை, இதுக்கு தான் அந்த வாக்களிக்கப்பட்ட மண் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு இதோட கோர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த மத ரீதியான இதெல்லாம் அப்படி பேசுவாங்க. ஒரு அல் ஜசீராவில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். வெஸ்ட் பேங்கில் ஒரு யூத பெண், அங்கே ஒரு பாலஸ்தீன குழந்தை கொல்லப்படுது. இராணுவம் சுட்டோ போலீஸ் சுட்டோ ஏதோ கொல்லப்படுது. அது குறித்து உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா அப்படின்னு அந்த யூத பெண்கிட்ட கேட்கும்போது, யூத பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வருத்தம்லாம் இல்லை, எதிர்காலத்தில் ஒருத்தன் பாலஸ்தீன் சொல்லிவிட்டு என்னை எதிர்க்கிறதுக்கு வருவான், இன்றைக்கே செத்து போனதுனால எனக்கு சந்தோஷம்தான். இதுதான் அவங்களுடைய மனநிலை. அதுக்கு பிறகு 79 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி நடக்குது. அப்புறம் சதாம் ஹுசேன், இப்படி வளைகுடா எப்போதும் ஒரு போர் சூழலோடையே இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு முஸ்லீம்கள் நமக்கு எதிரிகள், முஸ்லீம் நாடுகள் நமக்கு எதிரிகள், சுற்றிலும் முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறாங்க, நடுவில் நம்ம இஸ்ரேல் இருக்கிறோம். அப்போ நம்ம தாக்குப்பிடிக்கணும்னா என்ன செய்கிறது? ஸோ அப்போ இருந்து மொசாத்தை வைத்து சதி திட்டங்கள் தீட்டுறதா இருக்கட்டும், இராணுவத்தை வலிமையாக்குறதா இருக்கட்டும், அதுக்கு R&D வைத்து கொண்டு நவீன ஆயுதங்களை தயாரிக்கிறதா இருக்கட்டும், அமெரிக்காவினிடம் ஆயுத உதவி, நிதி உதவி பெறுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே இஸ்ரேலினுடைய தோற்றத்துக்கு பிறகு இன்னைய வரைக்கும்
தொடர்ந்து நடக்குது. அவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய ஆயுதங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பெகாசஸ், அந்த இராணுவ உளவு மென்பொருள் இருக்கு இல்லையா, மற்ற நாடுகள்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உளவு மென்பொருள். அப்போ இந்தியாவிலலாம் அதை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம். அந்த பெகாசஸ் வந்து NSOன்னு ஒரு இஸ்ரேலி நிறுவனம் தயாரிக்குது. அது எந்தெந்த நாடுகளுக்கு விற்கணும்னு சொல்லி இஸ்ரேலிய அரசு சொல்லுமா. சொன்ன பிறகு NSO விற்குமா. ஒரு ஃபோனுக்கு 10 கோடி சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 0 கிளிக்லேயே அந்த ஸ்பைவேரு உங்கள் ஃபோனில் இறங்கிடும். சரி. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். சரி. அப்படி அந்த ஃபோனை கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றிட்டா அதில் இருக்கிற தரவுகள்லேருந்து நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயங்களை இது, ஆமாம், எல்லாமே என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்க, என்ன ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, உங்கள் ப்ரைவேட் அம்சங்கள் என்ன, சகலமும் போயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த மாதிரி இஸ்ரேல் என்பது அப்படிப்பட்ட ஒரு இராணுவ ரீதியான ஒரு கண்காணிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வந்து மக்கள் போராடுறாங்கன்னு வைங்க. அந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்குவது, எப்படி மக்களை கலைப்பது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரத்தன்மை விரும்பக்கூடிய நாடுகள்லாம் இஸ்ரேல்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போவாங்க. இஸ்ரேல் வந்து போராட்டங்களை ஒடுக்குவதற்கான ஒரு முன்மாதிரியான ஒரு நாடு. 2020 அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டுன்னு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், போலீஸ்காரன் வந்து அவர் கழுத்தில் முட்டிக்கால் போட்டு அவர் கொல்லப்படுகிறார், இறந்து போகிறார். அப்புறம் பின்னாடி பெரிய போராட்டங்கள் நடக்குது. அந்த போலீஸ் அதிகாரை கைது பண்ணி இப்போ ஒரு ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்கிறார். இந்த முட்டிக்கால் போட்டு கழுத்து அழுத்துறதெல்லாம் இஸ்ரேலுடைய டெக்னிக். இப்படி ஒரு மனிதனை வந்து நிலைகுலைய வைப்பது எப்படி, ஒரு கூட்டத்தை சிதறடிப்பது எப்படி, அவங்களுடைய போராட்ட உணர்வை வந்து போக வைப்பது எப்படி, அதற்கு என்னெல்லாம் அடக்குமுறைகள் செய்யணும், இது அத்தனையிலும் இஸ்ரேல் தான் ஸ்பெஷலிஸ்ட். இங்கே பாலஸ்தீனில், காசாவில், வெஸ்ட் பேங்கில் அவங்க செஞ்ச அவ்வளவு டெக்னிக்ஸு, ஐடியாஸு, இந்த பலாத்கார முறைகள், சித்திரவதை முறைகள், இது எல்லாமே அமெரிக்க போலீஸ்லாம் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே வட இந்தியாவில் பிஜேபி அரசுகள் புல்டோசர் போட்டு இடிக்குது இல்லையா, ஆமாம், அது இஸ்ரேலுடைய டெக்னிக். இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் யாராவது ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு போராளியாக இருக்கிறாரு, பொலிட்டிக்கலாக கொஞ்சம் பேசுகிறாரு அப்படின்னா அவர் வீட்டை புல்டோசர் அனுப்பி இடிச்சிருவாங்க. சரி, அவ்வளோதான், அத்தோட முடிஞ்சுது. அப்போ இது இவர் மோடி சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. ஆமாம், எங்களுடைய தந்தையர்கள் நாடு அப்படின்னு சொல்றது. ஆமாம், ரொம்ப ரொம்ப ஆமாம். அதனால் இஸ்ரேல் வந்து தோன்றிய போது மட்டுமல்ல, இன்றைக்கும் உலக நாடுகள் ஒடுக்குமுறை செய்யக்கூடிய அரசாங்கங்களுக்கு முன்மாதிரியான நடவடிக்கைகளையும் ஆயுதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. அப்புறம் மொசாத்து செஞ்ச அவங்களுடைய சதி திட்டங்கள், கொலைகள், அதுவும் உலக பிரசித்தம். இப்போ ஈரானுக்குள்ளே எத்தனை கொலைகள் நடத்தியிருக்காங்க. ஆமாம், ஈரானை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் 61% தான் பாரசீக மக்கள். மிச்சம் உள்ள 39% வந்து நிறைய மற்ற இனங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மொசாத் அங்கே ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய அணுசக்தி விஞ்ஞானிகளை கொல்வதாக இருக்கட்டும், ஹமாஸ் லீடர் ஹனியை வரும்போது அவரை கொன்னதாக இருக்கட்டும், இதை எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் என்பது அதற்கு ஈடு இணையாக சொல்லக்கூடிய இன்னொரு நாட்டையோ அரசாங்கத்தையோ சொல்ல முடியாது. வளைகுடா நாடுகள்லாம் இஸ்ரேலோட இனிமேல் நம்ம எதிர்க்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு வருவதற்கே இவர்களுடைய இந்த மாதிரியான முறைகள் தான் ஒரு காரணம். அதை ஈரான் எதிர்க்குது, ஹூத்திஸ் எதிர்க்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் எதிர்க்கிறாங்க, இப்படி சில நாடுகள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பிரச்சனை. அப்போ அரேபிய நாடுகள் வந்து இஸ்ரேல் கூட இணக்கமாக போவதற்கு, ஒப்பந்தங்கள் போடுவதற்கு வந்து பகைக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா? ஆமாம், அது ஒன்று காரணம். அடுத்தது 2 பேருக்கும் அமெரிக்கா ஃப்ரெண்டாக இருக்குது இல்லை, இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலு வந்து அமெரிக்காவினுடைய கையாளாக இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பொருளாதார உறவு இருக்குது. அப்படி அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, அப்படின்னா இஸ்ரேலோடையும் நீங்கள் ஒப்பந்தம் போட்டுங்க, எங்கிட்ட ஆயுதம் வாங்குற மாதிரி இஸ்ரேல்கிட்டையும் நீங்கள் சில ஆயுதங்கள் வாங்க முடியும். இப்போ பெகாசஸ் வந்து சவுதி அரேபியா வாங்கியிருக்கு. என்ன சொல்லுவீங்க? இஸ்ரேலோட ஒரு நெருக்கமான உறவு வர்றதுக்கு முன்னாடியே அப்போ அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்குத்தானே செய்யுது. அந்த பெகாசஸ் மென்பொருளை வைத்து தான் ஜமால் கஷோகி என்ற
அந்த சவுதி அரேபிய பத்திரிகையாளர், அவர் துருக்கியில் வந்து சவுதி அரேபியா தூரத்துக்கு உள்ளே போகிறாரு, வெளியே வரல, அங்கே வச்சு கொல்லப்படுறாரு. அவர் ஃபோனை வந்து பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது இப்போ இதுலேருந்து சவுதி அரேபியா வாங்கியிருக்கிறது தெரியுது. அதனால் இஸ்ரேலோட ஒத்துப்போக செய்வதற்கு அமெரிக்கா முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாடாக அந்த முயற்சியில் வராங்க. ஈரான் மட்டும் வரல அப்படின்றதான் இப்போ உள்ள பிரச்சனை. இப்போ ஈரான் வரலன்றது மட்டும் இல்லை, வளைகுடால அரசாங்கங்களை தாண்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக முஸ்லீம் மக்கள், அவங்க எல்லாரும் இஸ்ரேலினுடைய இந்த ஆக்கிரமிப்பையோ கொலை இனப்படுகளையோ எதிர்க்கிறாங்க, இஸ்ரேலை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்படி மக்கள் சென்டிமெண்ட்டுக்கு பயந்து கொண்டு தான் வளைகுடா நாடுகள் வந்து இந்த போரில் நேரடியாக ஈரானை தாக்காமல் இருந்ததாக இருக்கட்டும், அல்லது வந்து இஸ்ரேல் அமெரிக்க போரை ஆதரிக்காமல் இருந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த மக்கள் மனநிலை தான் காரணம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து தங்களுடைய சொந்த மன்னர்களே எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து மக்கள் மத்தியில் இஸ்ரேல் எதிர்ப்பு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் வந்து அந்த பிராந்தியத்தில் என்ன செய்கிறது, எல்லாத்தையும் அழிச்சிட முடியாது, எல்லாத்தையும் ஒடிக்கிற முடியாது, அது எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈரான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஈரானுக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்து எப்படி மக்கள் மத்தியில் வருது, அது ஒற்றை நாடாக இருந்து கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலையும் எதிர்க்குது, ஒரு வீரத்தை காட்டியிருக்குது அப்படின்ற முறையில் உலகம் முழுவதும் மட்டுமல்ல வளைகுடாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களே அப்படி அதை பார்க்குறாங்க. இல்லை, இப்போ இந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் இப்போ பாகிஸ்தானுடைய அரசாங்கம் வந்து அரேபிய நாடுகளுடைய சந்திப்பு, இப்போ நேற்றைக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அவசரமாக கூடி பேசினதாக இருக்கட்டும், அப்போது ஈரானுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த நாடுகள் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கா, இஸ்ரேல் எதிர்ப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு? அது மட்டும் காரணம் இல்லை, இஸ்ரேல் எதிர்ப்பு கொஞ்சம் இஸ்ரேல் எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது, அரசாங்கங்கள்கிட்ட வந்து மக்கள் பயந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஹோர்முஸை மூடிட்டாங்க, ஆயில் ப்ரொடக்ஷன் இல்லை, கேஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, போக்குவரத்து இல்லை, நமக்கு வர வேண்டிய சாப்பாட்டிலேருந்து சகல பொருட்களும் வர முடியலை, நம்ம எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியல. இந்த அமைதி சீர்குலைந்தது தான் வளைகுடா நாடுகளுக்கு முக்கியமான பிரச்சனை. அந்த அம்சத்தில் இருந்து தான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை அணுகிறார்கள். துருக்கி போன்ற நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய நாடு தான். வளைகுடா நாடுகள்லேயே ஓமன் இந்த இஸ்ரேல் அமெரிக்க போரை வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறது. சவுதி அரேபியா கொஞ்சம் உள்ளுக்குள்ள அது இருக்குது. கத்தார் வந்து ஒரு நல்ல நாடுன்னு சொல்லலாம், ஏன்னா காசா பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க தான் முன்னின்று நடந்தாங்க. பல விஷயங்களில் அவங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் இன்னைக்கு செஞ்ச முயற்சி அவர்களும் செய்திருக்கிறார்கள். சில நாடுகள் அமீரகம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நிலையில் வராது. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானு, துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா இந்த நாடுகள்லாம் பேசுவதன் மூலமாக இந்த வளைகுடாவில் மீண்டும் ஒரு அமைதியை கொண்டு வருவோம், பொருளாதாரத்தை மீண்டும் சரி பண்ணுவோம் அப்படின்ற முயற்சியிலேருந்து பண்ணுறாங்க. ஈரான் அவர்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சாங்கன்னா, சவுதி அரேபியாவோ அமீரகமோ மற்ற நாடுகளோ இந்த போர் ஆரம்பித்த ஒரு சில வாரங்களில் ஈரான் சரண்டர் ஆயிரும், அதுக்கு பிறகு ஈரான் அப்படின்ற ஒரு அபாயம் வளைகுடாவில் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் ஈரான் அதை தவிடுபொடியாக்கி உங்களுக்கு தான் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, தொழில் செய்ய முடியாது அப்படின்றத நிலைநாட்டிருச்சு. அதனால் இது வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். இவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்க்க முடியும். அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போட்டு வளைகுடாவில் அமைதி வராது, ஈரானை ஒடுக்க முடியாது அப்படின்ற பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறது அதனால தான் பேச்சுவார்த்தை இவ்வளோ தீவிரமான முயற்சிகள் நடக்குது. இல்லைன்னா அப்போ அவங்க பேசி என்ன ஆக போகுது, பாகிஸ்தானுக்கு இல்லைன்னா அடித்தவன் தானே அடி பண்ணி. பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனைனா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, அவங்களுடைய அந்நிய செலவாணி குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி சவுதி அரேபியா நேற்று பணம் கொடுத்துருக்குது. இது பாகிஸ்தானுக்கு பிரச்சனை. வளைகுடா நாடுகளுக்கு எந்த ஏற்றுமதியும் நடக்கலை. ஏற்றுமதி நடந்தால் தான் காசு வரும், பொருளாதாரம், சுற்றுலா, மற்ற நடவடிக்கைகள்லாம் செயல்பாட்டில் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. வளைகுடாவிலேருந்து எண்ணெய் வந்தால் தான் மற்ற உலகமே இயங்கும். 5 ஒரு பகுதி எண்ணெய் முடக்கப்பட்டு விட்டால் ஒரு சாதாரண ஒரு பாட்டிலுடைய பிளாஸ்டிக் மூடியிலேருந்து மருந்து தயாரிக்கிறதுலேருந்து செமிகண்டக்டர்லேருந்து பல பொருட்கள் அடி வாங்கும். இப்போ நம்ம சென்னையில் பார்த்துருக்கீங்களா, எங்கே போனீங்கன்னாலும்
3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆட்டோ நிற்கிது. ஆட்டோ மட்டும் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்கிது. என்னன்னா எல்பிஜி கேஸுக்காக, அந்த பங்கில் ஃபில்அப் பண்ணுறதுக்காக. பெட்ரோலோட இது கொஞ்சம் சீப் பண்ணுறாங்க. ஆமாம். 1 கிலோ வந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அப்போ 12 கிலோ வந்து அவங்க டேங்கில் வச்சுக்க முடியும். சில நிலையங்கள் தான் அந்த எல்பிஜி விற்கிறாங்க. இப்போ 6 மணி நேரம் ஒரு ஆட்டோ டிரைவர் காத்திருந்து எல்பிஜி ஃபில் பண்ணுறாருன்னா அவர் சவாரி மூலம் வருமானம் ஈட்ட முடியுமா? அப்போ எவ்வளவு பிரச்சனை. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியலை. இப்போ நீங்கள் இப்போ ஆட்டோ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குறைவாக தான் வரும் இல்லையா? அப்போ இது உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பெரிய வந்துருக்கு. நெருக்கடி தான். அதனால் அதையெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தே ஆக வேண்டும். அமெரிக்காவுக்கும் வேறு வழி இல்லை. ஈரானை இராணுவ ரீதியில் முறியடிக்க முடியலை. ஒன்று பேசி பார்த்துட்டோம். பேசி பார்க்கும்போது அடாவடித்தனமாக பேசினா அவங்க ஒத்துக்கலைன்னு ஆகிப்போச்சு. சரி, 2வது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக பேசுவோம் அப்படின்ற முறையில் ஈரான் வந்து ஏற்கனவே நான் பல முறை இந்த பேட்டிகளில் சொன்ன போல் அணு ஆயுதம் தயாரிக்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. அதை தெளிவாக சொல்லி. ஆமாம், யுரேனியத்தை செறிவூட்டுவதை கூட நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இத்தனை % மேலே செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கொள்வதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்.